அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையன்று வர இருக்கின்ற சுக்கிரவார மார்கழி மாத அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்ம இதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா பணத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க. அது என்ன பண்ணுறது, என்ன தானம் பண்ணலாம், அந்த அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் பரிகாரம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம அமாவாசையில் பொதுவாகவே நம்ம முதல்ல பித்ருக்களுடைய தர்ப்பணம் இதையெல்லாம் நம்ம காலையிலேயே நம்ம சூரிய உதயம் ஆன பிறகு நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டு, அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னாடி நம்ம தர்ப்பணத்தை 12 மணிக்குள்ள தர்ப்பணத்தை எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். நாளைய தினம் அனுமன் ஜெயந்தியும் இருக்கின்றது. ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணும்போது அனுமனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க அது என்ன பரிகாரம் பார்த்துடலாம். மகாலட்சுமியினுடைய அருள் பெறணும் அப்படின்னா பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். பணப்பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கும். அதுக்காகத்தான் எல்லோருமே நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் மார்கழி மாதம் இந்த வந்திருக்கிற அமாவாசை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது விசேஷமானது. அம்பாளுக்கும் உகந்தது இந்த நாள். இந்த நாளை நம்ம தவற விடாமல் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா சுக்கிர ஓரையில் நிச்சயம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மார்கழி அமாவாசை அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம செய்யும் பரிகாரங்கள் நமக்கு பண வரவை அதிகரிக்க செய்யும். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமிகளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் பணம் சம்பந்தமாகவோ வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவோ நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு நிறைய சக்திகள் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால தான் அந்த அன்றைக்கி அந்த பரிகாரங்களை செய்ய சொல்கிறாங்க. ஸோ இந்த அன்றைக்கி பணவரவை அதிகரிக்க செய்யும். கட்டுக்கட்டாக பணம் சேராட்டாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மக்கிட்ட வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மார்கழி அமாவாசையில் அது என்ன பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா பணம் வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றின இந்த பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கேளுங்க. மாதம் எப்போவுமே அமாவாசை வரும். அதிலும் மார்கழி மாதத்தில் வர அமாவாசைக்கு தனி சிறப்பு. மார்கழி அமாவாசை அப்படிங்கிறது அனுமன் அவதரித்த நாள் அப்படின்னே சொல்லலாம். அனுமனுடைய வெற்றிக்கு உரிய தெய்வம் அனுமன் அப்படிங்கிறவர் ஒரு வெற்றி தெய்வம். அதனால்தான் அவர் அவதரித்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வரும் அமாவாசைக்கு சுக்கிர அமாவாசை அப்படின்னே பேர் இருக்குது. இந்த ஆண்டு மார்கழி மாதத்தில் அமாவாசை இந்த டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிகாலையில் 5:54 மணிக்கே ஆரம்பிச்சிடுது. ஸோ அடுத்த நாள் 20ஆம் தேதி 7:30 7:45 மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்கின்றது. இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வழக்கம் போல் காலையில் பித்ரு தர்ப்பணம் செஞ்சுட்டு வீட்டில் நீங்கள் மறுபடியும் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் வழிபடுங்கள். மாலையில் நீங்கள் சுக்கிர ஓரை அப்படின்னு சொல்லப்படுற 8 to 9 அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடியோ அல்லது குலதெய்வத்துக்கு முன்னாடியோ விளக்கேற்றி வச்சுட்டு குலதெய்வத்துக்கு ஒரே ஒரு வெள்ளைக்கட்டியை நைவேத்தியமாக வச்சுருங்க நாளைய தினம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்த அந்த எண்ணானது 5. அந்த ரூபாய் காயின் இருந்தால் ஒரு 3 காயின் எடுத்துக்கோங்க. அதை பூஜை அறையில் அந்த 8 to 9 மணிக்குள்ளே 1 ஹவரில் நீங்கள் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய பணம் தொடர்பான எந்த குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி நீங்கள் அந்த நேரத்தில் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு வெள்ளைக்கட்டியை நீங்கள் அந்த இடத்துல நைவேத்தியமாக வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பூப்பழம் எல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 எண்ணிக்கையில் இருக்கிற 5 ரூபாய் நாணயம், இது சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிற இந்த காயினை நீங்கள் எடுத்து ஒரு பித்தளை தட்டில் வச்சுக்கோங்க. இந்த 3 5 ரூபாய் நாணயங்களை நீங்கள் மகாலட்சுமி தாயே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி 108 தடவை செவ்வரளி மலர்களால் இந்த காயின்களுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த 8 to 9 நேரத்தில் இரவு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே நீங்கள் அந்த 3 நாணயங்களை எடுத்துக்கோங்க. முதல் நாணயத்தை நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் அந்த 8:30 மணிக்கு நீங்கள் 8:30 அந்த நேரத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை போட்டு துவரம்பருப்பு வைக்கக்கூடிய கிச்சனில் அந்த டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடுகு வைக்கக்கூடிய 5.5 பெட்டியில் கடுகு டப்பாவில் இன்னொரு 5 ரூபாய் நாணயத்தை ஜிப்லாக் கவரில் போட்டு வைங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை உப்பு ஜாடியில் கல் உப்பு ஜாடியில் போட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு மூடி வச்சுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். துவரம்பருப்பிற்கும் கடுகிற்கும் கல்லுப்பிற்கும், அதாவது
பொருட்களை பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி இருக்குது. அதனால தான் வந்து அந்த காலத்துலலாம் வந்து துவரம்பருப்பு டப்பாலையும் கல் உப்புலையும் கடுகு டப்பாலையும் வந்து பணத்தை போட்டு சேமித்து வைப்பாங்க. அந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த பணத்தை எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த நேரத்துக்குள்ளே மறுபடியும் பூஜா ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து குலதெய்வத்துக்கோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மார்கழி மாத அமாவாசையில் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு பணம் கோடி கோடியாக கொட்டுதோ இல்லையோ, உங்களுடைய வரவுக்கேற்ற செலவுகள் வராமல் உங்களுடைய வருமானம் கட்டுக்குள் இருக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு பணம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கையை கடிக்காமல் இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கல் உப்பு, துவரம்பருப்பு, கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, மஞ்சள் பொடி இதில் எல்லாமே வந்து மகாலட்சுமி தாயாருடைய அருள் ஆசீர்வாதம் மற்றும் சுக்கிர பகவானுடைய அருள் ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கும். அவங்களுடைய சுக்கிர ஓரை நேரத்தில் இந்த 3 நாணயங்களை அந்த தானியத்துக்குரிய இடத்துல நம்ம வைக்கிறதன் மூலியமாக மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானும் மனமகிழ்ந்து நம்ம கேட்கக்கூடிய பணத்தை நமக்கு கொடுப்பாங்க. பண கஷ்டம் அப்படிங்கிறதே வராது. அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு 19ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காலையில் 7:45 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் காலையில் 19ஆம் தேதி காலையில் காக்கைக்கு நீங்கள் வந்து உணவை வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து உணவு கொடுக்கணும். அகத்திக்கீரையோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும். உங்களால் முடிஞ்சது அரிசியையும் வெல்லத்தையும் ஊற வச்சு கூட நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் அல்லது அன்னம் கொடுக்கலாம். இது கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு இரவு நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பைரவர் ஒரு சம்மந்தப்பட்ட நாய் எங்கேயாவது கருப்பு கலரில் நாய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய்களுக்கு நீங்கள் வந்து பிஸ்கெட்டோ ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. அடுத்ததாக இந்த அமாவாசை திதியில் கஷ்டப்படுறவங்களுக்கு பசியில் வாடுறவங்களுக்கு ஒரு 2 பேருக்காவது உங்கள் பேர் சொல்கிற மாதிரி உணவு பொட்டலங்களை வாங்கி தானமாக கொடுங்க. அப்படி இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா கோதுமை தானியத்தை வந்து அரிசி, கோதுமை இதையெல்லாம் நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு அமாவாசை திதியில் வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கலாம். இதன் மூலியமாகவும் நம்மளுடைய பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வாங்க. இதுதான் வந்து இந்த அமாவாசை திதியில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து சாதம் வாங்கி நீங்கள் கொடுக்க முடியுமோ காசாக கொடுக்காதீங்க. உணவுப் பொட்டலங்களாக வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு பசியில் வாடுறவங்களுக்கு கொடுங்க. அது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடும். அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.